ஃபேன்ஸுக்கு வணக்கம். பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இந்தியா லாஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மேஜர் டோர்னமெண்ட் சாம்பியன் டிராஃபி தான். சாம்பியன் டிராஃபில விராட் அண்ட் ரோஹிட்டுக்கு இடம் இருக்க போதா? என்னப்பா சொல்றீங்க? அவங்க இல்லாம நம்ம எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கௌதம் கம்பீர் இருக்கிற காண்ட்ல கண்டிப்பா அவங்கள டீமுக்குள்ள எடுத்துக்குவாரானுங்கிறதே மிகப்பெரிய டவுட்டுங்க. ஆல்ரெடி அடுத்த 5 மாசத்துக்கு அப்புறம் வரப்போற டெஸ்ட் சீரீஸ்ல அவங்க இருப்பாங்களான்னு கேட்டதுக்கு, அது நான் முடிவு பண்ண முடியாது. டீமோட நன்மைக்கு எது தேவையோ அதை நான் செய்வேன். மத்தபடி பிரஸ் மீடியாவில் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு சான்ஸ் இருக்க போதான். புது கேப்டன் ஹர்திக் பாண்டியாவா அப்படிங்கிற எல்லா டீடைலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரோஹித் சர்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். அதாவது மேட்ச் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க ஏன் டிராப் செய்யப்பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, அது எங்களுடைய மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாம் எடுத்த ஒரு டிசிஷன் தான். அதுக்காக என்னோட கதை முடிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பத்திரிகை மீடியால எழுதுறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு. ஆனா கம்பீர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டீமோட நன்மைக்கு எது தேவையோ அதை வந்துட்டு நாங்கள் செய்யத்தான் போறோம்ங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்துட்டு டிராப் பண்ணியிருந்தாரு. ரெண்டு பேருக்கும் கம்யூனிகேஷன் மேக்ஸிமம் இல்லவே இல்லைங்க. இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் அந்த மாதிரி தான். இந்த 3 நாள் அதாவது லாஸ்ட் சிட்னி இருக்கு இல்லையா, அங்க நடந்த 3 நாள்லயுமே பெருசா கான்வர்சேஷன் கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது டீமுக்குள்ள ஒரு விரிசல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தாங்க கேட்க தோணுது. ஆல்ரெடி கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தாரு, காரசாரமா ஏதோ ஒரு விவாதம் வந்துட்டு நடந்தது உண்மையா அப்படிங்கிற மாதிரி பிரஸ் வந்துட்டு கேட்டப்போ அவர் பர்ஃபெக்டா சொல்லியிருந்தாரு, ஆமா டீமுக்குள்ள நிறைய நடந்தது, மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் ரோஹித் சர்மா டிராப் செய்யப்பட்டார். உடன்பாடு அப்படிங்கிறது அவருக்கு இல்லையா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனா ரோஹித் சர்மா டிராப் பண்ணது உண்மையாலுமே நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா அவருக்கு பெருசா ரன் வரல. ஆனா அவருக்கு பதிலாக புது பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வர வேண்டியது அவசியம். ஆனா டீம் இந்தியா பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, கில்ல உள்ள கொண்டு வந்ததான். கில்லுக்கே பெருசா படலைங்க. பேட்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஒரு 6 டெஸ்ட் சீரீஸ் எதுலையுமே படல. அந்த சமயத்துல அபிமன்யும் ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது, அவரை பயன்படுத்தி இருக்கலாம். அதை தாண்டி சாய் சுதர்சனை வந்துட்டு ஸ்குவாட்ல எடுத்திருக்கலாம். நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி எதையுமே செயல்படுத்தாம போயிட்டாங்க இந்தியன் டீம். இதுக்கப்புறம் மேஜர் டோர்னமெண்ட் சாம்பியன் டிராஃபி. சாம்பியன் டிராஃபி பொறுத்த வரைக்கும் 50 ஓவர் ஃபார்மேட். ஆல்ரெடி ஓடிஐக்கு தரமான டீம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 2023 வந்துட்டு நம்ம லாஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு டீம் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். சூப்பரான ஒரு டீம் ஃபைனல் வரைக்கும் போய் லாஸ் பண்ணாங்க. ரோஹித் சர்மா எப்பவுமே ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு அவுட் ஆயிடுவாரு. விராட் கோலி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவாரு. நடுவில் ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் இவங்க எல்லாமே வந்துட்டு சூப்பரான பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க. இந்த டீம் உண்மையாலுமே பெட்டரான டீமான்னு கேட்டா உண்மையாலுமே சூப்பர் டீம் தான். ஆனா சாம்பியன் டிராஃபிக்கு அதே டீமை பார்க்குவோமா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனா பவுலிங் சைட்ல ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கு. ஷமி அது மட்டும் இல்லாம பும்ரா 2 பேர் போட போறாங்க. தரமான பவுலிங் லைனப்பா இருக்க போது. ஆனா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யார் யார் இருக்க போறாங்க? விராட் அண்ட் ரோஹிட்டை டிராப் செஞ்சிருவாரா கம்பீர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பிரஸ் மீடியா இருக்கிற காண்ட்ல வந்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா கம்பீரத்தான் டிராப் பண்ணி ஆகணும்ங்கிற மாதிரி ஒரு கும்பலையே வந்துட்டு பதவி விலகணும்னு சொல்லி கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கம்பீர் மேலதான் எரிச்சலா இருக்காங்க. இருந்தாலும் விராட் அண்ட் ரோஹிட்டுக்கு டெஸ்ட்ல பெருசா ரன்ஸ் வரல. நீங்க டெஸ்ட் ஃபார்மேட்ல வேணா டிராப் செய்யலாம், ஓடிஐ ஃபார்மேட்ல டிராப் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்தியா கடந்த 6 மாசமா ஒன் டே விளையாடவே கிடையாது. இப்போ T20 சீரீஸ் வரப்போகுது. யாரு கூடனா இங்கிலாந்து கூட. அவங்க கூடயே ஓடிஐயும் வரப்போகுது. அந்த ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு ரோஹித் அண்ட் விராட்டை வந்துட்டு டெஸ்ட் பண்ணியே ஆகணும். எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பிளேயிங் லெவன்ல இடம் கொடுக்கணுமாங்கிற மாதிரி யோசிக்கணும். கண்டிப்பா விராட் அண்ட் ரோஹிட்டை டிராப் பண்ணிட்டு போறது முட்டாள்தனம் தான். ஆனா அவங்களுடைய ஃபார்மையும் வச்சு பார்க்கணுங்க. ஏன்னா இப்பவே அதை சரி செஞ்சாகணும். ஏன்னா பேக்கப்புக்கு ஆளுங்க இருக்காங்க, ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே ஓடிஐ ஃபார்மேட் கொண்டு வரலாம். ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் சரியான ஒரு இயர் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா 4 டிராஃபி அடிச்சிருக்காரு. பேட்டிங்ல ஒரு அளவுக்கு கன்சிஸ்டன்ஸா இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்ல நம்ம பார்த்திருப்போம், 100 எல்லாம் வேற போட்டிருக்காரு. அதனால ஸ்ரேயஸ் ஐயர் மஸ்ட்டுங்க. கேஎல் ராகுலுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட நிலைமை இப்போதைக்கு கேள்விக்குறி தான். கம்பீர் பதவி விலக போறாரா, இல்ல இவங்க 2 பேரும் டீம்ல இருந்து தூக்க போறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வரப்போற காலத்துல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி ஓகே, சாம்பியன் டிராஃபி பொறுத்த வரைக்கும் யார் கேப்டனா இருக்கக்கூடும் அப்படின்னா, நிறைய பேருடைய சாய்ஸ் ஹர்திக் பாண்டியா தான். ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போடுங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்கேஸ் ரோஹித் அண்ட் விராட் இருந்தாலுமே கூட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அவர் தான் கேரி பண்ணி கொண்டு போக போறாரு. அடுத்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் அவர் தான் இருக்க போறாருங்கிறதுனால கண்டிப்பா ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் சூரியகுமார் யாதவ்லாம் சொன்னா கூட, சூரியகுமார் யாதவ் ரொம்ப ரொம்ப முக்கியமா T20 ஃபார்மேட்டுக்கு சூட் ஆவாரு. இதுக்கு சூட் ஆவாராங்கிறது ஒரு டவுட் தான். அதனால ஆல்ரெடி கேப்டன்சி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஐபிஎல்ல கேப்டன்சி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவுக்கு இருக்கு. அது போக விராட் அண்ட் ரோஹிட்டுடைய சப்போர்ட் இருக்கு. இப்பவே ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா மாத்துறதா ஒரு நல்ல டிசிஷன். இதையும் இந்தியன் டீம் பண்றாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இதுதான் இப்போ வந்திருக்க அப்டேட். கூடிய சீக்கிரம் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுல என்ன நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். வேர்ல்ட் கப்புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏகப்பட்ட பிளேயிங் லெவன் பார்த்திருப்போம். T20 வேர்ல்ட் கப் அந்த மாதிரி கூட பார்த்திருப்போம். சாம்பியன் டிராஃபிக்கு என்ன பிளேயிங் லெவன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து நினைச்சிருங்க.